ஊர் எல்லையில் இருந்த மரத்தை தெய்வமாக நினைத்து ஊர் மக்கள் அனைவரும் வழிபட்டார்கள். ஒரு நாள், அம்மா, நாகம்மா, ரொம்ப தாகமா இருக்கு. அப்போது பெண் ஒருத்தி வந்து அவரின் தாகத்திற்கு பால் கொடுத்தார். அதை அருந்தியதும் அவரின் அசதி நீங்கியது. அயர்ந்து தூங்கி போனார். இரவு வெகுநேரமானபோது அவர் கண் விழித்து பார்த்தபோது அவர் கண்ட காட்சி அவரை வியப்படைய செய்தது. பெண் ஒருத்தி இச்சாதாரி நாகமாக மாறி அந்த மரத்திற்கு அடியில் இருந்து தன் வாயில் இருந்து லிங்கத்தை கக்கி அதை வைத்து பூஜை செய்ததை பார்த்தார். அந்த பெண் நாகலிங்கத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்தாள். நாகமாக மாறி அவள் அர்ச்சனை செய்த காட்சி அவருக்கு பயத்தை ஏற்படுத்தியது. பின் அவள் அழகிய பெண்ணுருவம் கொண்டு சிவலிங்கத்தை சுற்றி நடனமாடியதை பார்த்தபோது தன் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது என்று நினைத்தார். விடிந்து பார்த்தபோது அது கனவா நினைவா என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது. அப்போது மரத்தின் கீழே அவர் கண்ட மலர்களை பார்த்தபோது, அப்படியென்றால் இரவு நாகம்மா அங்கு பூஜை செய்திருக்கிறாள் என்று நினைத்து அந்த மலர்களை பக்தியுடன் எடுத்து தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார். அவற்றை தன் வீட்டின் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தபோது அவரின் மனப்பிரச்சனைகளும் பணப்பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தது. இதை அறிந்த ஊர் மக்கள் அந்த மரத்திற்கு கீழ் நாகம்மாவிற்கு ஒரு கோயில் கட்டி தங்கள் குறைகளை எல்லாம் கூறி வழிபட்டு வந்தார்கள்.